ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூல்ஸ் பாக்ஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம கெப்பாசிட்டர் வந்து ஒரு பேட்டரியாக யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட பர்பஸ் அது கிடையாது, ஆனால் நம்ம அப்படி யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடியும், முடியும். அதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட ரொம்ப, அதாவது கெப்பாசிட்டர் வந்து பேட்டரி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கெப்பாசிட்டர் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சீக்கிரம் சார்ஜ் ஆகும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டரியாக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஆனால் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் யாருமே வந்து பேட்டரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதோட பர்பஸ் என்ன அது கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஏன் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடிஞ்சாலும் ஏன் கெப்பாசிட்டர் வந்து நம்ம வந்து பேட்டரி யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் பேட்டரி கேரக்டரிஸும் கெப்பாசிட்டர் கேரக்டரிஸும் ஒன்று தான், சார்ஜ் டிஸ்சார்ஜ். ஆனால் அது பேட்டரியை யூஸ் பண்ண முடியாது. கெப்பாசிட்டரை ப்ராக்டிக்கலி பாசிபிள் தான். ஆனால் வந்து நம்ம வந்து இதாக பார்த்தோன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லை. சரி, அதான் பற்றி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கெப்பாசிட்டர் பேட்டரி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து கெப்பாசிட்டர் பேட்டரியை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணலை, எலக்ட்ரானிக்ஸில் ஏன் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் கிடையாது, வோல்டேஜும் கிடையாது. நான் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றா இல்லைனாலும் சிமிலராக எடுத்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப வந்து இப்போ வந்து ஒரு கெப்பாசிட்டர் 12 வோல்ட்டு, இன்னொரு கெப்பாசிட்டர் 400 வோல்ட்டுன்னு எடுக்காமல் ஒரு கெப்பாசிட்டர் 16 வோல்ட்டு, இன்னொரு கெப்பாசிட்டர் 20 வோல்ட்டு, இன்னொரு கெப்பாசிட்டர் 10 வோல்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன். கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அதாவது மைக்ரோஃபேரட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிமிலர். ஒன்று மட்டும்தான் 1000மோ இன்னொன்று 1500மோ, பாக்கி எல்லாமே ஒரே கேரக்டர், அதாவது ஒரே கெப்பாசிட்டன்ஸ் தான். நீங்கள் வந்து எல்லாமே கெப்பாசிட்டன்ஸும் வோல்டேஜும் சிமிலராக 4 கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா பழைய SMBSலேருந்து நான் வந்து டீசால்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணும். அதாவது வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல, நான் ஒரு டயக்ராம் வேணும். அதாவது வந்து ப்ளஸ்ஸோட மைனஸோட கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் கெப்பாசிட்டரில் ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த மைனஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா மைனஸ், அப்புறம் இன்னொரு பக்கத்தில் உள்ள டெர்மினல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். நான் வந்து ஷோ பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் பேரலாக எல்லா கெப்பாசிட்டரையும் ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸ்க்கு மைனஸும் சால்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சால்டர் பண்ணுறோம். இப்போ ஏதோ சால்டர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நான் வந்து நார்மலாக ஒரு ஒயரை அதில் உள்ள ரப்பரை மட்டும் எடுத்துகிட்டு உள்ள கம்பி காப்பர் கம்பியை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். காப்பர் கம்பியை ரப்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரப்பரை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கட்டிங் ஒயரை வச்சு. அதை வந்து அந்த ஒயரை வந்து அந்த கம்பியை வந்து கெப்பாசிட்டரில் உள்ள மைனஸ் டெர்மினல் எல்லா மைனஸ் டெர்மினல்லையும் சால்டர் அப்படியே ஒட்டி சால்டர் வைக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி சால்டர் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கெப்பாசிட்டரில் வந்து எல்லா மைனஸ் டெர்மினல்லையும் நம்ம ஒரு கம்பியை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இதே மாதிரி பாசிட்டிவ் டெர்மினலில், அதாவது கெப்பாசிட்டர் உள்ள பாசிட்டிவ் டெர்மினலில் இதே மாதிரி ஒரு ஒயர் கம்பியை எடுத்து அப்படியே லைனாக அப்படியே நம்ம சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கெப்பாசிட்டரை வெற்றிகரமாக பேரலாக கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு லோடு நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம லோடு என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா LED லைட் எடுத்துக்கோங்க. எந்த LED லைட் என்ன கலர் வேணால் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். நான் இந்த லைட்டை கனெக்ட் பண்ண போகிறேன், இந்த ரெட் கலர் LED லைட்டை. இந்த லைட்டை வந்து நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணிடாதீங்க. நார்மலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா லைட்டு மண்டையை போட்டுரும். அதனால் ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, 1K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கெப்பாசிட்டர் வந்து ஸ்லோவாகவும் இது டிஸ்சார்ஜ் பண்ண வைக்கும், அதே மாதிரி நமக்கு நம்மளோட எல்இடிக்கு அதிகமான வோல்டேஜும் கொடுக்காது. அதனால தான் நான் வந்து ரெசிஸ்டர் எடுக்க சொல்கிறேன். நீங்கள் 50 Ohms கூட எடுத்துக்கலாம், நான் 1K எடுத்துக்கிறேன். 1K எடுத்து இதை நான் முதல்ல வந்து ரெசிஸ்டரை வந்து கெப்பாசிட்டரில் பாசிட்டிவ் டெர்மினலில் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டரை வந்து
கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கோ. இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டரில் வெற்றிகரமாக நம்ம வந்து ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவில் வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டரில் வந்து நம்ம எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலை எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணணும். எல்இடியோட ப்ளஸ் டெர்மினலை போயிட்டு அதில் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் டெர்மினலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கனெக்ட் அதுக்கப்புறமா பாசிட்டிவ் டெர்மினலை வந்து இது ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு கெப்பாசிட்டரில் உள்ள நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. புரியலன்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சுற்றி காமிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வேணும். அடாப்டர் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட் இல்லைனா 6 வோல்ட் எடுத்துக்கோங்க. 12 வோல்ட்டும் யூஸ் பண்ணலாம். 12 வோல்ட் யூஸ் பண்ணாங்க வேணாம், நீங்கள் 6 வோல்ட் இல்லை 3.7 வோல்ட் 4 வோல்ட், அதாவது 6 வோல்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அடாப்டர் எடுத்துக்கோங்க. கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம கெப்பாசிட்டரை 1 செகண்ட் சார்ஜ் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து பேட்டரி கூட பண்ணலாம், ஆனால் நான் இப்போ பேட்டரி யூஸ் பண்ணல. பேட்டரி பண்ணலான்னு பார்த்தா அது பேட்டரியில் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணணும், எனக்கு அழிப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து ஒரு கன்வெர்ட்டர் எடுத்து இப்போ நான் கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் அடாப்டரை ஓகே சொல்லிவிட்டேன். சரி, ஓகே வாங்க இப்போ நம்ம கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இப்போ வெடிக்குதா இல்லை என்ன போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கரெக்டாக அடாப்டரில் உள்ள பாசிட்டிவ் டெர்மினலில் கெப்பாசிட்டரில் உள்ள பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணும், நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, சூப்பருங்க. இப்போ நம்ம 1 செகண்ட் தான் சார்ஜ் பண்ணோம், அந்த லைட் எவ்வளோ நேரம் எரியுதுன்னு பாருங்க. ஓகேங்க, நான் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுக்குது டிஸ்சார்ஜ் எடுக்க. ஆனால் இந்த சின்ன லோடுக்கே கொஞ்சம் திணறுது கெப்பாசிட்டர். ஓகேங்க, சூப்பராக நம்மளுக்கு ஒர்க் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் எரிஞ்சிக்கிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகலை ஃபுல்லாக. இன்னொரு தடவை சார்ஜ் பண்ணி பார்ப்போம். ஓகே, டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. லைட் எரியுதுங்க, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. இப்போ இது ஒரு பேட்டரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அதாவது ஸ்டோரேஜ் டிவைஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ இந்த கெப்பாசிட்டரை மறுபடியும் சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 2 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதை டிஸ்சார்ஜ் அதாவது சார்ஜ் பண்ணி பார்ப்போம் மறுபடியும். இந்த பாருங்க, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் எரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 2 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். 11 12 ஓகே, டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக எரியுது. ஓகேங்க, பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சின்னலோட இந்த கெப்பாசிட்டர் எரிய வைக்கிறதுக்கு அதுவும் 15 செகண்ட் எரிய வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டர் தேவைப்படுது, எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு பாருங்க. இதுவே ஒரு பேட்டரியாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன செல் பேட்டரியை பல மணி நேரம் இந்த எல்இடி எரிய வைக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த கெப்பாசிட்டர் இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது, ஆனால் வெறும் 15 செகண்ட்ஸ் தான் எரிய வைக்குது. இதுதான் வந்து கெப்பாசிட்டர் வந்து இதனால தான் வந்து பேட்டரியை யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இதை பேட்டரியை யூஸ் பண்ணணும்னா இதுக்கு தனி சர்க்யூட்ஸ் வேணும், பெரிய பெரிய சர்க்யூட்ஸ் இது தனியாக வேணும். அதுக்கப்புறம் நிறைய இடம் வேணும் ஸ்டோரேஜ் டிவைஸாக. அதுக்கு இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கே ஒரு ஸ்பேஸ் வேணும். இதை பேட்டரி யூஸ் பண்ணால் இது தனி இதே வேணும். இது பேட்டரியாக இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இதை பேட்டரி யூஸ் பண்ணுறத விட பேட்டரி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இடமும் சின்னது கொஞ்சம். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ரொம்ப நேரம் டிஸ்சார்ஜ் ஆகும். இதான் பிரச்சனை. இது வந்து இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சார்ஜ் ஆகும். அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். சீக்கிரம் டிஸ்சார்ஜும் ஆகிடும். அந்தளவுக்கு பவர் இதுவும் கிடையாது. இல்லை வாட் ஹவர் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கெப்பாசிட்டர் வந்து பேட்டரி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் 2010க்கு அப்புறம் வந்து கெப்பாசிட்டர் வந்து சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் அப்புறம் லித்தியம் கெப்பாசிட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்தளவுக்கு அதாவது ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து கொஞ்சம் ஃப்ளாப்பில் தான் முடிஞ்சு. அதனால் சொன்ன கெப்பாசிட்டர் இன்ன வரையும் வந்து பேட்டரி யூஸ் பண்ணுறது இம்பாசிபிள் இப்போதைக்கு. வேணால் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணால் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இது சீக்கிரம் சார்ஜ் ஏறிடும். நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்லாம் கெப்பாசிட்டர் வந்து பேட்டரி யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் சார்ஜ் ஆகிடும். ரொம்ப நாள் அதாவது வந்து ஈஸியாக தூக்கி போட்டு இன்னொன்று மாற்றிடலாம். ரொம்ப செலவும் ஆகாது. கெப்பாசிட்டர் வந்து பேட்டரி யூஸ் பண்ணலாம், சீக்கிரம் சார்ஜ் ஆகிடும். இதோட இது வந்து ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகும் தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் சார்ஜ் பண்ணி அது 1 செகண்ட் சார்ஜ் பண்ணால் ஒரு 15 செகண்ட் டிஸ்சார்ஜ். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் பேட்டரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஆகுது. மறக்காமல் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். ரைட்,
ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கெப்பாசிட்டர் பேட்டரியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.